أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر ربي تمم بالخير. يا فتاح يا فتاح يا فتاح وبك نستعين. بسم الله الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وسندنا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم وفي فرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل. صدق الله العليم. وقال النبينا رسول الله صلى الله عليه وسلم: خير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم أو كما قال عليه الصلاة والتسليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையினால் உன்னதமான அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய விரிவுரை வகுப்பிலே அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி இருக்கிறான். அவனுடைய கலாம் ஷரீஃபிற்காக எவ்வாறு நம்மை எல்லாம் ஒன்று திரட்டி அழகு பார்க்கின்றானோ அது போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்வான சுவனத்தில் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமிக்கக்கூடிய அற்புதமான பாக்கியம் கொண்டவர்களாக நம் அனைவரையும் ஒன்று இணைத்து அழகு பார்த்தருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய கிருபையால் உன்னதமான அருள்மறையாம் திருக்குர்ஆனுடைய விரிவுரையை நாம் இன்னும் ஒரு சில அமர்வுகளின் மூலமாக அடைந்து கொள்வதற்கு இருக்கிறோம். அதற்கு முன்பதாக குர்ஆனை விளங்க வேண்டும் என்றால் குர்ஆனை விளங்குவதற்கு மிக அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய சில செய்திகளை, கொள்கை விளக்கங்களை நாம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இன்று மிக மோசமான குழப்பமான காலகட்டத்தில் இருக்கிறோம். குறிப்பாக இந்த குர்ஆனை எந்த சமூகம்
நமக்கு அமானிதமான முறையிலே ஒப்படைத்ததோ, எப்பேற்பட்ட சஹாபாக்களை இந்த குர்ஆன் உருவாக்கியதோ அப்பேற்பட்ட சஹாபாக்களை குறைத்து பேசக்கூடிய, அதன் மூலமாக நம்முடைய ஈமானை களவாடிவிட வேண்டும் என்பதாக நினைக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டத்தினர்கள் உருவாகி இருக்கிறார்கள். எனவே சஹாபாக்களினுடைய மகத்துவத்தை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்வது ஈமானுடைய மிக முக்கியமான அம்சங்களில் உள்ளது என்ற அடிப்படையில் சென்ற அமர்வில் அல்லாஹ் கூறக்கூடிய சஹாபாக்களினுடைய அந்தஸ்தும் அடையாளங்களும் என்ற தலைப்பிற்கு கீழாக தப்சீர் வகுப்பினுடைய 19வது அமர்வின் 4வது பகுதியிலே பார்த்தோம், 3வது பகுதியிலே பார்த்தோம். இப்பொழுது 19வது அமர்வின் 4வது பகுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய சஹாபாக்களினுடைய அந்தஸ்தும் அடையாளங்களும் என்ன என்பதை குறித்து நாம் பார்ப்பதற்கு இருக்கிறோம். சுப்ஹானல்லாஹ். பொதுவாக முந்தைய வேதங்களில் இறைவனால் அல்லாஹ்வினால் ரசிக்கப்பட்ட ஒரு சமூகம் இந்த சஹாபாக்கள் என்பதாக நாம் பார்த்தோம். எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முந்தைய வேதங்கள் அற்புதமான முறையிலே வர்ணனை செய்ததோ அதே போன்று முந்தைய வேதங்களில் இறைவனால் வர்ணிக்கப்பட்ட ஒரே ஒரு சமூகம் இருக்கிறது என்று சொன்னால் அது இந்த சமூகம்தான். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னை போன்றே எனக்காக தேர்வு செய்யப்பட்ட சமூகம் இவர்கள். இன்னல்லாஹ இக்தாரனி, அல்லாஹு தஆலா என்னை தேர்வு செய்தான் இறுதி நபியாக வர வேண்டும் என்று. அதே போன்று வக்தாரலி அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை எனக்காக அல்லாஹு தஆலா தேர்வு செய்தான். வஜஅலலி மின்ஹும் உஸ்ரா, என்னில் எனக்காக என்னுடைய சுமைகளை சுமக்கக்கூடிய பிரதிநிதிகளாக, வ அன்சாரா, எனக்கு உதவி செய்யக்கூடிய உத்தமர்களாக, வ அஸ்ஹாரா, என்னுடைய நெருக்கத்தை பெற்ற பூமான்களாக என்னுடைய சஹாபாக்களை அல்லாஹு தஆலா ஆக்கினான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அடையாளப்படுத்துகிறார்கள். காரணம், இந்த உலகத்திலேயே வஹியை பார்த்த ஒரு சமூகம் சஹாபாக்கள், வஹியை எழுதிய சமூகம் ஒரு சமூகம் இந்த சஹாபாக்கள், வஹியால் வழிநடத்தப்பட்ட ஒரே ஒரு சமூகம் இந்த சஹாபாக்கள், வஹியோடு வாழ்ந்தவர்கள் இந்த உலகத்தில் ஒரே ஒரு சமூகம் இந்த சஹாபாக்கள். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் சமூகத்தில் ஹைரு உம்மத்தி, இன்னொரு ஹதீஸில ஹைரு நாஸ், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கியாமத்து நாள் வரையிலும் உண்டான எல்லா மக்களிலும் சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் கர்ணி, என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள், அதாவது என்னுடைய சஹாபாக்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை புகாரி, திர்மிதி, ஹாக்கிம் ரஹ்மஹுல்லாஹு தஆலா அவர்கள் சுட்டி காண்பிக்கிறார். உண்மையிலே ஏன் இவர்களுக்கு அந்தஸ்து, இந்த அந்தஸ்தை எட்ட முடியாத மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா முயற்சியின் மூலமாக சில படித்திரங்களை நாம் அடைந்து கொள்ளலாம். ஆலிமாக ஆக முடியுமா? முயற்சி செய்தால், படித்தால், நேரத்தை ஒதுக்கினால், பாடுபட்டால் ஆலிமாக மாறலாம். குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாக மாற முடியுமா? தாராளமாக முயற்சி செய்தால், பாடுபட்டால், தியாகம் செய்தால், நேரத்தை ஒதுக்கினால் ஹாஃபிலாக ஆக முடியும். பல லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனனம் செய்தவர்களுக்கு முஹத்திஸ் என்று சொல்லப்படும் அந்த முஹத்திஸாக ஆக முடியுமா என்று சொன்னால், நாம் நேரத்தை ஒதுக்கினால், தியாகம் செய்தால், பாடுபட்டால் முஹத்திஸாக மாற முடியும். முஃபஸ்ஸிராக மாற முடியுமா என்று சொன்னால், நாம் பாடுபட்டால், தியாகம் செய்தால் அல்லாஹ்வினுடைய உபகாரத்தோடு முஃபஸ்ஸிராக மாற முடியும். குர்ஆனுடைய அற்புதமான விளக்கங்களை அறிந்தவராக மாற முடியும். அவுலியாவாக மாற முடியுமா? இறைநேசராக மாற முடியுமா என்றால், நாம் பாடுபட்டால், அதற்கான அர்ப்பணங்களை செய்தால், அல்லாஹ்வினுடைய பண்புகளை, அல்லாஹ் சொல்லக்கூடிய அற்புதமான பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினால் நாமும் அவுலியாக்களாக, இறைநேசர்களாக மாற முடியும். இப்படி
நம்முடைய முயற்சியினால் மாற முடிந்த அந்தஸ்துகள் என்று இருக்கிறது. நம்முடைய எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அதை அடையவே முடியாது என்கின்ற அந்தஸ்தும் இருக்கிறது. அந்த அந்தஸ்தில் உள்ளதுதான் நபிமார்கள் என்கின்ற அந்தஸ்து. எவ்வளவு முயற்சி செய்தாலும் நபிமார்கள் என்ற அந்தஸ்தை அடைய முடியாது. இனியும் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பிறகு நபி இல்லை, அதனால யாருமே நபி ஆக முடியாதுன்னு சொல்றது இல்ல. நபிக்கு முன்னாடி யாராச்சும் தன்னுடைய சுயமுயற்சியினால இபாதத்தினால நபியா மாறி இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா நாம மாற முடியாது. ரசூலாக மாறி இருக்காங்களா மாற முடியாது. ஏனென்றால் அது பிக்சட். அல்லாஹு தஆலா யாரை தேர்வு செய்கிறானோ அவரை தான் நபியாக மாற்றுவான். யாரை ரசூலாக அல்லாஹ் தேர்வு செய்கிறானோ அவரை தான் ரசூலாக மாற்றுவான். அது போன்று நம்மால் சஹாபாவாக மாற முடியுமா என்று சொன்னால் சஹாபாவாக மாற முடியாது. அது முடிந்து விட்ட ஒரு சாப்டர். அந்த அளவிற்கு அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட அந்தஸ்தை அவர்களுக்கு வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தபரானி ஹாக்கிம்ல பதிவாகி இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் சஹாபாக்களை பார்க்கிறது பாக்கியம். நான் தூபா லிமன் ரஆனி வ ஆமன பி, என்னை பார்த்து என்னை ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு சோபனம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிட்டு திரும்ப சொன்னாங்க, தூபா லிமன் ரஆமன் ரஆனி வ ஆமன பி, என்னை பார்த்து ஈமான் கொண்டு சஹாபியாக மாறினாரே அவரை பார்த்த மனிதர் இருக்கிறாரே அவர் பாக்கியத்திற்குரியவர். தூபா லஹும் ஹுஸ்னு மஆம், இவர்களுக்கு அல்லாஹு தஆலா மறுமையிலே ஆக சிறந்த இடங்களை வைத்திருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வினால் சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள், சான்றிதழ் வழங்கப்பட்ட ஒரு சமூகம் இவர்கள். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, இவங்க எப்படி அப்படின்றது இந்த உலகத்துல சான்றிதழ் வழங்கணும் அப்படின்னு சொன்னா அல்லாஹுதான் முழுமையான தகுதி உள்ளவன். அல்லாஹ்வே ஒரு சமுதாயத்தை பார்த்து இவர்கள் புனிதர்கள் என்பதாக சொன்னதற்கு பிறகு எந்த கொம்பனும் இவர்களை குறைபடுத்துவதற்கான அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா வழங்கவே இல்லை. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹு தஆலா திருப்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே புரிந்து கொண்டான், அவர்கள் அப்படியே அல்லாஹ்வினுடைய விஷயங்களை திருப்தி கொண்டார்கள் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சுட்டி காண்பிக்கிறான். ஏன் இந்த அளவுக்கான அந்தஸ்து அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல ஈமான் கியாமத்து நாள் வரையிலும் ஈமான் இருப்பதற்கு விதைகளாக இருந்தவர்கள் இந்த சஹாபாக்கள். பத்ர் களத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து காஃபிர்கள் மிக பெரிய ஒரு படை பட்டாளங்களோடு வந்திருக்கிறார்கள். இங்கோ சொச்சமான சஹாபாக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டு விட்டது. நிச்சயமாக அல்லாஹு தஆலா காப்பாற்றுவான் என்கின்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே இருந்தாலும், மனிதன் என்ற அடிப்படையிலே அல்லது அல்லாஹ்வினுடைய உதவியை எப்படியாவது இழுத்து கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா, அல்லாஹ் இந்த ஒரு சிறு கூட்டம் இருக்கிறதே, இந்த சிறு கூட்டத்தை மட்டும் நீ அழித்து விட்டாய் என்று சொன்னால் ஃபலா துஅபது ஃபில் அர்தி அபதா, இந்த பூமியிலே ஒரு காலமும் நீ வணங்கப்பட மாட்டாய், வணங்கப்படக்கூடிய நபர் ஒருவரும் இல்லாமல் போய்விடுவார்கள். எனவே இந்த ஈமானினுடைய இஸ்லாத்தினுடைய விதைகளாக இருக்கக்கூடிய இவர்களை நீ பாதுகாப்பாயாக என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் கேட்ட அந்த துஆவினால், இந்த இஸ்லாத்தினுடைய விதைகள் என்கின்ற காரணத்தினால் அல்லாஹு தஆலா அவர்களை மிக அற்புதமான முறையிலே தன்னுடைய தஜல்லியாத் என்கின்ற வல்லமையை நேரடியாக அந்த போர்க்களத்திலே இறக்கி மாபெரும் வெற்றியை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான். உலகத்திலே இன்று அளவிலும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு என்றால் அது பத்ரினுடைய நிகழ்வு என்பதாக நம்ம பார்க்கிறோம். சாதாரணமானது அல்ல. இவர்கள் உத்தமர்கள் என்பதற்கு ஒரே ஒரு வசனம் போதும். அல்லாஹு தஆலா இந்த பத்ர் காலத்துல யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்களோ அவங்களுடைய தியாகத்தை எல்லாம் பெருமை பாராட்டி சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்துல சொல்லிட்டு
அல்லாஹு தாலா தொடர்ச்சியா பேசிக்கிட்டே வரும்போது 40வது வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்லுவான், இஅமலு மா ஷி'தும், நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சலுகையை கொடுக்கிறான். இஅமலு மா ஷி'தும் அப்படின்னு சொல்லி சொல்றான். என்ன வேண்டா செஞ்சீங்க, நான் உங்களை முழுசா மன்னிச்சிட்டேன். எப்படி சென்ற காலத்துல செய்து விட்டதற்கு மன்னிப்பு இல்ல, இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தாலா சொல்றான். நம்மள்ட்ட சொல்லி இருந்தா என்ன ஆகும்? சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட சலுகைகள் அவர்களிடத்தில் கொடுக்கப்பட்டதற்கு பின்பும் கூட அல்லாஹ்விற்கு எது விருப்பமானதோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சமூகமாக இவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால் இவர்களை விட உத்தமர்கள் இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்பதற்கு இந்த ஒரு வசனம் போதும். இவர்கள் இந்த உலகத்திலே மடிந்து போய்விட்டு இருக்கலாம் வெளிரங்கத்திலே, ஆனால் அவர்கள் மரணித்து அடக்கமாகி இருப்பது கூட நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நமக்கு பாதுகாப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார். மாமின் அஸ்ஹாபின் யமூது பி அர்லின், ஏதாவது ஒரு பகுதியில சஹாபாக்கள் அடங்கி இருக்காங்கன்னா, உலகத்துல எல்லா பகுதியிலுமே சஹாபாக்கள் அடங்கி இருக்காங்க. இந்தியால, தமிழ்நாட்டுல, பாகிஸ்தான்ல எல்லா பகுதியிலுமே சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மாமின் அஸ்ஹாபின் யமூது பி அர்லின், ஏதாவது ஒரு இடத்துல என்னுடைய சஹாபாக்கள்ல இருந்து யாராச்சும் ஒரு சஹாபி மூத்தா போய் இருந்தாங்கன்னா, இல்லா புஅஸ காயிதன் வ நூரன் லஹும் யௌமல் கியாமா, அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பூமிக்கே அவர்கள் பிரகாசமானதாகவும் அந்த பூமிக்கே அவர்கள் பாதுகாப்பானவர்களாகவும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் அல்லாஹு தஆலா அவர்களை எழுப்புவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தியை திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார். சஹாபாக்கள் தான் நமக்கு பாதுகாப்பு. ஈமானுடைய விஷயத்துல எல்லா வழிகட்டவர்களும் சஹாபாக்களை ஏன் குறை வைக்கிறாங்க? ரிஜாலுன் நஹ்னு ரிஜால், நாமளும் மனுஷன்தான் அவங்களும் மனுஷன்தான், எனவே சஹாபாக்கள் பின்பற்ற தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்களே. இது மட்டுமல்ல, இதை விட மோசமாக பேசியவர்கள் எல்லாம் எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். ஆனா பேசினவங்க எல்லாம் யாருன்னா வழிகட்ட கூட்டத்தினர்களாக இருந்தாங்க. ஏன் சஹாபாக்களை அப்படி அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்றால், சஹாபாக்களை நாம தூக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மிச்சது எல்லாமே சரிஞ்சிரும், ஹதீஸ் சரிஞ்சிரும். சஹாபாக்கள்கிட்ட தான் வந்துச்சு ஹதீஸ் சரிஞ்சிரும், குர்ஆன் சரிஞ்சிரும், ஷரியத்தினுடைய சட்டங்கள் எல்லாமே சரிஞ்சிரும். அப்ப சஹாபாக்கள் தான் மெயின். சஹாபாக்களை குறைபடுத்துவதற்கான வேலையை செய்கிறார். எனவே சஹாபாக்களை நாம பேண வேண்டும், அவர்கள் தான் நமக்கு பாதுகாப்பு. இது யார் சொன்னா? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. அந்நுஜூமு, நட்சத்திரங்கள் இருக்கிறதே, அமனத்துன் லிஸ்ஸமா, வானத்தினுடைய பாதுகாப்பு அதுதான். வானத்துக்கு எப்படி அது எல்லாம் கீழே விழுந்துராத மாதிரி அல்லாஹு தஆலா ஆணி மாதிரி அடிச்சு வச்சிருக்கிறான். ஃபைதா ஸஹபத்தின் நுஜூமு, அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் இதஸ்ஸமாஉ ஷக்கத், எல்லா வானத்திலே எல்லா வானங்களும் பிளக்கப்பட்டு நட்சத்திரங்கள் எல்லாம் முதிர ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் கியாமத் வந்துருன்னாங்கல்ல, அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஃபைதா ஸஹபத்தின் நுஜூம், நட்சத்திரங்கள்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா வானத்திற்கு என்ன வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்ததோ அந்த நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிச்சிரும், அந்த ஆபத்துகள் நடக்க, அழிவு ஆரம்பமாக ஆகிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்றாங்க, நான் என்னுடைய சஹாபாக்களுக்கு பாதுகாப்பானவனாக இருக்கிறேன். நான் சென்று விட்டேன் என்றால், நான் மரணித்து போய் விட்டேன் என்று சொன்னால், அத்தா அஸ்ஹாபி மா யுஅதூன், என்னுடைய சஹாபாக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோதனைகள், வாக்களிக்கப்பட்ட ஃபித்னாக்கள் அவர்களை வந்தடையும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டு போனாங்க. அப்ப சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறப்பிற்கு முன்பதாக எப்படி இருந்தார்களோ அதே நிலையிலே இருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம் அங்க தெரியாம போயிடும். அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க உணர்த்துறாங்க. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு நடந்த அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்த்துட்டு நாம வேற மாதிரி கற்பனை பண்ணிடக்கூடாது. இதை அல்லாஹு தஆலா ஏன் ஏற்படுத்தினா அப்படின்றத இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கணும். நான் மரணித்து போய்விட்டேன் என்றால்
என்னுடைய சஹாபாக்கள் சில சோதனைகளை சந்திப்பார்கள். அந்த சந்திக்காமல் இருக்கிறார்கள் என்றால் நான் என்னுடைய பரக்கத்தினால அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க உணர்த்துறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வாஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறாங்களே, எனக்கு என்னுடைய மூத்துக்கு பின்னாடி சில சோதனைகளை சந்தித்தார்கள் அப்படின்ற காரணத்தினால அவங்கள நீங்க உங்களோட சாதாரணமானவர்களை நினைச்சிடாதீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வாஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்கள் அமனத்துல்லி உம்மத்தி, என்னுடைய கியாமத்து நாள் வரையிலும் உண்டான என்னுடைய உம்மத்திற்கு அவர்கள் தான் பாதுகாப்பு. என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் நீக்கிவிட்டீர்கள் என்று சொன்னால் அத்தா உம்மத்தி மாயுஅதூன், என்னுடைய உம்மத்திற்கு என்னென்ன அழிவுகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா வாசலும் ஓபன் ஆயிரும். ஈமான்ல இருந்து எல்லா ஆகிரத்தினுடைய எல்லா அழிவிற்கான சாதனங்களும் ஆரம்பமாக ஆகிவிடும். அதனால சஹாபாக்களை நீங்கள் பேணுங்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காமிக்க. ஆனா அல்லாஹ்விற்காகவே வாழ்ந்த ஒரு சமூகம், இது மாதிரி ஒரு சமூகத்தை நம்முடைய பார்வையில பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு வசனம் தான், மதல்லதி யக்ரிதுல்லாஹ கர்லன் ஹசனா, அல்லாஹ்விற்காக யார் அழகிய கடன் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட மாத்திரத்துல அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா வராங்க, தன்னிடத்துல பல்ல 600 பேரிச்ச மர தோட்டங்களை கொண்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை அல்லாஹ்விற்காக கடன் கொடுக்க சொல்லி அல்லாஹு தாலா சொல்றானே, இதுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்ன, சொர்க்கம் கிடைக்கும் சொன்ன. அப்படியே அந்த தோட்டத்தை அவர்கள் அல்லாஹ்விற்காக கொடுத்து விடுகிறார். கொடுத்துட்டு தன்னுடைய தோட்டத்திற்கு போறாங்க. தோட்டத்துல போனாக்க உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்த தோட்டத்துல சந்தோஷமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். விளையாண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்து விட்டு அவர்களுக்கு சந்தோஷம். ஆனால் அபூ தஹ்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்விற்காக கொடுத்து விட்டோம், இனிமே இதை நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த தோட்டத்தினுடைய உள்ள கூட நுழையல, வாசல்லே நின்றுகிட்டு, யா உம்மு தஹ்தா, என்னுடைய அன்பு மனைவியே, இது மாதிரி அல்லாஹ்விற்காக நான் இதை மாதிரி கொடுத்துட்டோமா, இனிமே இதுல உள்ள பழங்கள், இதனுடைய உள்ள மரங்கள் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லை, எல்லாரும் வெளியே வாங்கன்னு சொன்னோன்னு, ரபிஹல்லாஹு திஜாரத், அல்லாஹு தாலா உங்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்து செய்வானாக, அபிவிருத்தி செய்வானாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்தோஷமாக அந்த உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வந்தார்கள் என்று சொன்னா, எப்பேற்பட்ட சமூகம்! இது மாதிரி நினைச்சு பார்க்க முடியுமா? இவர்களை நம்ம குறை சொல்ல முடியுமா? ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு நேரத்திலே செல்கிறார்கள். அங்கு ஒரு பெண்மணி தன்னுடைய குழந்தைகளை வைத்துக் கொண்டு சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நாமெல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம். அந்த நிகழ்ச்சியில உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த பெண்மணிக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. சிரமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வைத்து கொண்டு சிரமப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லா விதமான உதவிகளையும் செய்வார். செய்து முடிச்சுட்டு அந்த குழந்தைகளை எல்லாம் எழுப்பி அந்த இரவு நேரத்துல யானை நடந்து செல்லும், அது மாதிரி சின்ன பிள்ளைகள்கிட்ட அப்படி விளையாண்டு காட்டி ரோட்டுல அப்படி நடந்து காமிச்சு அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் சிரிக்க வச்சுட்டு அவங்க எந்திரிச்சு வராங்க. அந்த பெண்மணி கூட சொல்றாங்க, இந்த நாட்டிலேயே ஜனாதிபதியாக இருப்பதற்கு நீங்க தான் தகுதி அப்படின்னு சொல்லி, ஜனாதிபதி தான் இவங்க அப்படின்னு சொல்லி தெரியாம அந்த பெண்மணி சொல்றாங்க. இப்ப கூட வந்து அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அன்பு நண்பர், அவர்கள் சொல்வார்கள், எல்லா விஷயத்தையும் செஞ்சீங்க, சரி இந்த சிறுவர்களிடத்துல நீங்க இப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும்னு சொல்லி என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த ஏழை சிறுவர்களுடைய சிரிப்பை நான் மறுமையினுடைய சேமிப்பாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன் என்பதாக அதே சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை! சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அல்லாஹு தாலா ஏற்படுத்தினான். அந்த கருத்து வேறுபாடுகளை கூட நேர்வழியினுடைய வகையிலே உள்ளதுதான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சுட்டி காமிக்கிறார். நம்ம கருத்து வேறுபாடு மாதிரியான கருத்து வேறுபாடுல எல்லாமே அல்லாஹ்விற்காகவே என்று இருந்த காரணத்தினால அவர்களுடைய சிந்தனை முழுக்க அது நேர்வழிக்கு உட்பட்டதாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஒரு ஹதீஸ்ல, சஅல்து ரப்பி அன் இஹ்திலாஃபி அஸ்ஹாபி மின் பஅதி, நான் மூத்தா போனதுக்கு பின்னாடி என்னுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில சில கருத்து வேறுபாடுலாம் ஏற்படுமே, அந்த நிகழ்ச்சியை குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்டேன். ஃபௌஹா இலைய, அல்லாஹு தஆலா எனக்கு வஹி அறிவித்தான், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இன்ன அஸ்ஹாபக இன்தி பி மன்சிலத்தின் நுஜூம், உம்முடைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே அவர்கள் வானத்திலே இருக்கக்கூடிய ஃபிஸ்ஸமா,
வானத்திலே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய அந்தஸ்திலே இருக்கிறார்கள். பாதுஹா அக்வா மின் பாத், அவர்களில் சிலர் சிலரை விட பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லா நட்சத்திரமும் ஒரே மாதிரி இல்லை. சில நட்சத்திரம் வடிவங்களிலே பெரியது, சில நட்சத்திரங்கள் ஆற்றலிலே பெரியது, சில நட்சத்திரங்கள் மிக அற்புதமான முறையை ஒளி வீசக்கூடியது, ஒரு சில நட்சத்திரங்கள் எல்லா விஷயத்திலே எல்லாம். ஆனா வலிகுல்லின், எல்லா நட்சத்திரங்களுக்கும் நூர், எல்லா நட்சத்திரக்குமே என்ன இருக்கு? நூர், பிரகாசம் இருக்கிறது. ஃபமன் அகத பிஷைஇம் மிம்மா ஹும் அலைஹி, அந்த சஹாபாக்கள் எந்த கருத்து வேறுபாட்டின் மீது இருந்தாலும் ஏதேனும் ஒரு சஹாபாயை அவர்கள் பற்றி பிடித்தார்கள் என்று சொன்னால், மின் இஹ்திலாஃபின், அவருடைய கருத்து வேறுபாட்டிலிருந்து எதை அவர்கள் எடுத்துக்கொண்டாலும், ஃபஹுவ இந்தி அலா ஹுதா, அவர் என்னிடத்திலே நேர்வழியில் உள்ளவராக தான் கருதப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அல்லாஹ்வே சொன்னதற்கு பின்பு சஹாபாக்களுடைய கருத்து வேறுபாடு விஷயத்தில் நாம பேச வேண்டிய அருகதை நமக்கு அறவே இல்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். ஏன்னா சாதாரணமானவர்கள் அல்ல. உஹது போர்க்களத்துல யமான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யாரு? ஹுதைஃபத்துல் யமான் என்பதாக சொல்றோம்ல, ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தந்தை யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வயசானவங்க. உஹது யுத்தத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசானவங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு தாங்க முடியல, நைஸா வந்துட்டாங்க. ஆனா இது சஹாபாக்களுக்கு தெரியாது. உஹது யுத்தத்துல ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஏற்படுது. எப்படிப்பட்ட குழப்பம் என்று சொன்னால், சஹாபாக்களை என்ன செய்து, முஸ்லிம்களை தாக்கி கொள்ளக்கூடிய, யாரு முஸ்லிம் யாரு காஃபிர்னு தெரியாத ஒரு சூழல் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல சில சஹாபாக்கள் சூழ்ந்து கொண்டு யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை வெட்டுகிறார்கள். யமான் ரலியல்லாஹு வயசானவங்க, சைதாவுன்னு சொல்லி வந்திருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? வெட்டப்படுகிறார்கள். யாரினால்? காஃபிர்களால் அல்ல, சஹாபாக்களினால் வெட்டப்படுகிறார்கள். இதை யார் பார்க்கிறா? ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்க்கிறார். யாரு? மகனார் ஹுதைஃபா ரலியல்லாஹு தூரத்திலிருந்து பார்க்கிறாங்க. தன்னுடைய தந்தையை, நம்முடைய தோழர்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரியுது. உடனடியாக அவரை விடுங்க, அவங்களை விடுங்கன்னு சொல்லிட்டு வந்து அவர்களை விடுங்க, அது எங்களுடைய தந்தை என்பதாக அவர்கள் சொல்லுவதற்கு வாயை எடுத்து முடிக்கிறார்கள். அவருடைய தலை வெட்டப்படுகிறது. தலை வெட்டப்பட்டு யமான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கீழே விடுகிறார். ஒரு மகனாக என்ன நிலையில இருக்கும் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வடிகிறது. அவர்களுடைய வார்த்தையிலிருந்து, வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? யக்ஃபிருல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக என்பதாக அவர்கள் துஆ செய்தார். அந்த போர்க்களத்தில் மட்டுமல்ல, 5 நேர தொழுகைகளும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க, அல்லாஹ் என்னுடைய தந்தையை கொன்றுவிட்ட, அறியாமல் கொன்றுவிட்ட என்னுடைய சஹாபாக்களை நீ தண்டித்து விடாதே, அவர்களை மன்னித்து விடு, அறியாமல் செய்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அழுது துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள்னா, எப்பேற்பட்ட மக்கள் அவர்கள்! சாதாரணமானவர்களா? எல்லோருமே பேர் அற்புதமான ஒலிகள் அல்லவா? சஹாபாக்களை குறித்து சாதாரணமா சொல்லிட முடியுமா? சஹாபி கண்ணுஜூம், என்னுடைய சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவர்களை யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழியை அடைந்து விடுவீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிக்கிறாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் அவங்களுடைய சிந்தனையே மிக உயர்வான சிந்தனை. ஒரு சின்ன பிள்ளை ரபியா ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜத்துடைய நேரத்துல ரசூலுல்லாஹ்விற்கு பணிவிடை செய்த காரணத்தினால ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷமாகி, சல்யா ரபியாவே நீ என்ன வேண்டாலும் கேளு, நான் உனக்காண்டி அல்லாஹ்விடத்துல கேட்டு வாங்கி தரேன், உடனே வாங்கி தரேன்னு கேட்கறாங்க. நம்மள்ட்ட கேட்டாக்க என்ன நடக்கும்? என்னென்ன பெரிய லிஸ்டே போட்டிருப்போம். ஒரு நிமிஷம் ரசூலுல்லா கொஞ்சோண்டு எழுதிட்டு வந்து தருவா, இல்லாட்டி யோசிச்சுட்டு வந்து சொல்லுவா அப்படின்னு சொல்லியிருப்போம். சல்யா ரபியா என்பதாக கேட்கிறாங்க. அந்த சின்ன புள்ள என்ன தெரியும்? ஒரு 10 வயசு கூட நிரம்பாத ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வாய் திறந்து சொல்லுது, முராஃபகத்துக ஃபில் ஜன்னா யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்திலேயே உங்க கூட இருக்கணும், யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்திலேயும் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி சின்ன பிள்ளையுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட நிலையை வைத்திருந்தான் என்றால் இவர்கள் தான் சஹாபாக்கள். அப்படி என்றால் இவர்கள் முதிர்ச்சியான நிலை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். எனவே இவர்களை சங்கைப்படுத்துவது என்பது நம்மின் மீது கடமையானதாக இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? குத்பா ஓதிட்டு இருக்கிறாங்க. குத்பா ஓதிட்டு இருக்கும்போது அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சஹாபி
யாரு? ஒரு சஹாபி வந்துகிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா எல்லா சஹாபாக்களும் உட்கார்ந்துட்டாங்க. அந்த சஹாபிக்கு மட்டும் உட்கார்றதுக்கு இடம் இல்லை. மஸ்ஜித் நபவியினுடைய படிக்கட்டு, அந்த படிக்கட்டுல உட்கார்றதுக்கு போறாங்க. அதாவது பாதை, எல்லாரும் கால் மிதிகளை போடக்கூடிய அந்த பாதை, அந்த பாதையில உட்கார்றதுக்கு போறாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னின் மீது இருந்த அந்த ருமாலை எடுத்து தூக்கி வீசுகிறார்கள். அந்த சஹாபியிட தூக்கி வீசிட்டான். என்னுடைய அருமை தோழரே, நீங்க தரையில உட்காராதீங்க, என்ன செய்யுங்க, அந்த என்னுடைய அந்த ருமால், அந்த துண்டின் மீது நீங்கள் உட்காருங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த சஹாபி உட்கார்றாங்க. எல்லா சஹாபாக்களும் பார்க்கிறாங்க. இதுல அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாடத்தை சொல்கிறார்கள். அத்தாக்கும் கரீமு கௌமின், ஒரு சமுதாயத்தினுடைய சங்கையானவர் உங்களிடத்திலே வந்தார் என்று சொன்னால் அவருக்குண்டான சங்கையை நீங்கள் கொடுங்கள், அதுதான் ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த சமுதாயத்தினுடைய, இந்த உம்மத்தினுடைய சங்கைக்குரியவர்கள் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுப்பது நம்முடைய ஈமானில் உள்ளது என்பதை நாம புரியணும். அவர்களுடைய வெளிரங்கத்திலே ஏதேனும் ஒரு குறைகளை போன்று நம்முடைய குறை பார்வைக்கு தெரிந்து விட்டது என்கிற காரணத்தினால அவர்களை சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. ஏனென்றால் அப்படியே நமக்கு தெரிஞ்சாலும் ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவை பெற்ற சமூகம் அவர்கள். அல்லாஹும்ம ஃகிஃபிர் லில் முஹாஜிரீன வல் அன்சார், அல்லாஹ் முஹாஜிரீன்களையும் மன்னிப்பாயாக, அன்சாரிகளையும் மன்னிப்பாயாகன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிட்டாங்கன்னா அவங்க பாவிகளாக இருப்பாங்களா? அவங்க குற்றவாளிகளாக இருப்பாங்களா? அவங்க வழி தவறியவர்களாக இருப்பார்களா? அவர்கள் முனாஃபிக்கீன்களாக இருப்பார்களா? எப்பேற்பட்ட வார்த்தையை இப்படி சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். சாதாரணமான ஒரு முஃமினை பார்த்து கூட, சாதாரணமான ஒரு முஃமினை பார்த்து கூட பேசக்கூடாத வார்த்தைகள் சஹாபாக்களை பத்தி பேசக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யர்மி ரஜுலன் பில் ஃபுசூகி, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்த்து நீ பாவிடா அப்படின்னு சொன்னான். வலா யர்மீஹி பில் குஃப்ர், நீ காஃபிர், நீ முனாஃபிக் என்று சொன்னான் என்றால் இல்லா இர்தத்தத் இலைஹி இல்லம் யகுன் சாஹிபுஹு கதாலிக், அவது அவனுக்குண்டானதாக அது மாறிவிடும். நீ பாவிடா என்பதாக ஒருவனை அநியாயமாக பார்த்து கை நீட்டி சொல்லிவிட்டால் அல்லாஹு தஆலா அவனை பாவியான நிலையில் தான் மரணிக்க செய்கிறான். ஒருவனை பார்த்து நீ காஃபிர் என்பதாக, நீ முனாஃபிக் என்பதாக சொல்லிவிட்டால் அல்லாஹு தஆலா அவனை காஃபிராக, அவனை முனாஃபிக்காக தான் மரணிக்க செய்வான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் சாதாரணமானதா? சஹாபாக்களுடைய விஷயத்திலே நாம் பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள், திட்டுவதற்கான தகுதி உங்களிடத்தில் இல்லை. புகாரி, முஸ்லிம், அபூதாவுத், திர்மிதியிலே பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ். என்னுடைய சஹாபாக்களை திட்டக்கூடாது நீங்கள். ஏனென்றால் ஃபலவ் அன்ன அஹதக்கும் அன்ஃபக மிஸ்ல உஹதின் ரஹபன், உஹது மலை அளவிற்கு, எவ்வளவு பெரிய உஹது, இன்னைக்கு உஹது இல்லாமல் போயிருக்கலாம், அதை சுருக்கி இருக்கலாம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே மிகப்பெரிய ஒரு மலையாக அது இருந்தது. உஹது மலையினுடைய அளவிற்கு நீங்கள் தங்கத்தை செலவழித்தாலும் மா பலக முத்த அஹதிஹிம், சஹாபாக்களுடைய ஒரு கைப்பிடி தர்மத்திற்கு ஈடாகாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றால் சாதாரணமானதா? சஹாபாக்களுடைய விஷயத்தில் நம்முடைய நாவை பேண வேண்டும். அல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸ், பெரும்பான்மையான எல்லா குத்துபாக்களையும் சொல்லக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் ஃபீ அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களுடைய விஷயத்திலே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தத்தஹிதுஹும் கர்லன் மின் பஅதி, என்னுடைய சஹாபாக்களுக்கு என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் குறையுள்ளவர்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். ஃபமன் அஹப்பஹும் ஃபபிஹுப்பி அஹப்பஹும், நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனிதன் சஹாபாக்களை விரும்புகிறான், நேசிக்கிறான் என்று சொன்னால் என்னது நேசத்தின் காரணத்தினால் தான் அவனை நேசிக்கிறான். வமன் அபகலஹும் ஃபபிபுக்தி அபகலஹும், ஒருவன் சஹாபாக்களை வெறுக்கிறான், சஹாபாக்களை கோபம் பாட்டுகிறான், சஹாபாக்களை அவன் தூற்றுகிறான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே என்னை பற்றி உண்டான கோபம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒமன் ஆகாஹும் ஃபக்கத் ஆகானி, சஹாபாக்களை யார் நோவினைப்படுத்துகிறானோ அவன் என்னை நோவினைப்படுத்தி விட்டான். ஒமன் ஆகானி ஃபக்கத் ஆகல்லாஹ், யார் என்னை நோவினைப்படுத்தி விட்டானோ அவன் அல்லாஹ்வை நோவினைப்படுத்தி விட்டான். ஒமன் அதல்லாஹ யூஷிகு அன் யஹுதஹு, அல்லாஹு தஆலாவை யார் நோவினைப்படுத்தினானோ அவனுடைய அழிவிற்கு அதுவே போதுமானதாக இருக்கிறது என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே யாரெல்லாம் திட்டுறாங்களோ அவங்க தன்னுடைய அடையாளங்களை பார்த்து பார்த்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு திட்டுறவனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, என்னுடைய சமுதாயத்திலே மிக கெட்ட மனிதன், இன்ன ஷரார உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்திலேயே ரொம்ப கெட்டமான படைப்பு, மிக கேவலமான படைப்பு, அஜ்ரஉஹும் அலா அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை குறைவுபடுத்தக்கூடிய நபராக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மட்டுமல்ல, இதா ரஅய்துமுல் லதீன யசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை திட்டுறவனை யாராச்சும் நீங்க பாத்தீங்கன்னா, ஃபகூலு, அவனுக்கு நீங்கள் சொல்லுங்கள், லஅனத்துல்லாஹி அலா ஷர்ரிக்கும், உங்களில் மிக கெட்டவனாக இருக்க அவனின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டு போயிருக்காங்க மட்டும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பதுவா செய்திருக்கிறார்கள். மன் சப்ப அஸ்ஹாபி ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன், யார் என்னுடைய சஹாபாக்களை குறைபடுத்தி பேசுகிறார்களோ திட்டுகிறார்களோ, ஃபஅலைஹி லஅன, அவனின் மீது அல்லாஹ்வினுடைய சாபம் உண்டாகட்டும். மலக்குமார்களுடைய எண்ணிக்கை எத்தனை? எண்ணிக்கையே இல்ல. அப்பேற்பட்ட மலக்குகளுடைய சாபம் உண்டாகட்டும். வன்னாஸி அஜ்மஈன், கியாமத்து நாள் வரையிலும் உண்டான எல்லா மக்களினுடைய, ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கியாமத்து நாள் வரையிலும் உண்டான எல்லா மக்களினுடைய பதுவாவும் நாசமும் அவனும் மீது உண்டாகட்டும் என்பதாக சொல்லிவிட்டு அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யக்பலுல்லாஹு மின்ஹு ஸரஃபன் வலா அத்லா. எவ்வளவு அமல் செஞ்சாலும் சரி, எவ்வளவு பெரிய சீதேவியா இருந்தாலும் சரி, சஹாபியை பார்த்து ஒருத்தன் கேவலமாக மட்டமாக அவருடைய அந்தஸ்தை குறைத்து பேசிவிட்டான் என்றால், அந்த நன்மையிலிருந்து அந்த அமலிலிருந்து ஒரு சின்ன அமலை கூட அல்லாஹு தாலா என்ன செய்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை, எல்லாத்தையும் ரத்து செய்து விடுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஹதீஸை தபரானி ஹாக்கிமில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால், அன்பானவர்களே, இந்த சஹாபாக்களை குறைபடுத்தி பேசக்கூடிய இந்த கூட்டத்தினரை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுவ தஆலா அப்பேற்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, வ அஷ்ஹது